நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த மனைவியோட கனவுல ஒரு பூதம் வந்து உனக்கு என்ன வேணுமா கேளு நான் தர்றேன் அப்படின்னு இருக்கு. இவங்க உடனே மகிழ்ச்சியா என்னோட கணவர் முழிச்சுக்கிட்டு இருக்க நேரம் எல்லாமே என் மேலேயே கண்ணா இருக்கணும், அவரோட வாழ்க்கையில என்ன தவிர வேற எதுவுமே முக்கியமா இருக்கக்கூடாது, அவர் தூங்கும் போது கூட நான் பக்கத்துல இல்லாம தூங்கக்கூடாது, அவர் காலையில் எந்திரிச்ச உடனே என் முகத்துல தான் விழிக்கணும், அவர் வெளியில எங்க போனாலும் நான் இல்லாம போகக்கூடாது, என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவர் துடிச்சு போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. பூதம் கேட்டிருக்கு, வேற எதுவும் இருக்காங்க, இல்ல அவ்வளவுதான் அப்படின்னோடனே அடுத்த நாள் காலையில அந்த மனைவியோட கணவர் பயன்படுத்துற ஸ்மார்ட் போனா இந்த மனைவியை மாத்திருச்சு அந்த பூதம். இப்ப அந்த கணவர் முழிச்சிட்டு இருக்க நேரம் இல்லாம அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த போன் தான் அவருக்கு வாழ்க்கையா இருக்கு. அந்த போன் இல்லாம அவர் தூங்க போறது இல்லை. காலையில எந்திரிச்சோன்னா இந்த போனை தான் பாக்குறாரு. அந்த போனை கையில எடுத்துட்டு தான் எங்கேயுமே போறாரு. அந்த போன்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் துடிச்சு போறாரு. இப்ப அந்த மனைவி கேட்ட எல்லாத்தையுமே பூதம் இந்த செல்போன் மூலமா நிறைவேற்றிருச்சு. வேடிக்கைக்காக இந்த சம்பவத்தை சொன்னாலும் நம்மளோட நேரத்தை மிச்சம் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள்ல நம்மளோட நேரத்தை அதிகமா விழுங்குற உபகரணம் எது அப்படின்னு கேட்டா நம்மளோட கையில வச்சிட்டு இருக்க நம்மளோட ஸ்மார்ட் போன் தான். இந்த ஸ்மார்ட் போன் நம்மளோட வளர்ச்சிக்கு உதவுற கருவியாகவும் இருக்கு, நம்மளோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆயுதமாகவும் இருக்கு. நம்மளோட நேரத்தை நம்ம எங்க கொடுக்கணும், எந்த இடத்துல செலவு பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருந்துருச்சுன்னா போதும், இந்த ஸ்மார்ட் போன் மாதிரி 1000 டெக்னாலஜி வந்தாலும் நம்மளை எதுவுமே அசைக்க முடியாது.